ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு. விதி விலக்கு என்று ஒன்று உள்ளது. இறைவன் திருவடிப்பட்டு கர்ம வினைகள் கரைந்து நம் தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். நீ எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும். விரும்பியது விரும்பியது போலவே உனக்கு கிடைக்கும். எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும், எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ? அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது. உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்தது எல்லாமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள். உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது. இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் மனதை நீ கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும், உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை தட்டிவிடுவது போல தட்டிவிட்டு நீ போய்கொண்டே இரு. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளாதே. எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது. உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள், அருகில் நீ வைத்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் உதவியோ, துணையோ, பணமோ, ஆறுதலோ, நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது. இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே. தட்டிவிட்டு கொண்டு போய்கொண்டே இரு. உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக. யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது. யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள். அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள். அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முழுமையான காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன். எப்போதும் நீ தயாராகவே இரு. அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம். அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன. முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள். உன் கூடவே இருப்பவர்கள்தான் அவர்கள். அவர்கள் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன. பொய் உறவை நம்பி உண்மையான அன்பை நீ தொலைத்து விடாதே. உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது. யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது, யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது. நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள். சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம். அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய். என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது.
உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன? நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா? நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நறுடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அது இன்னும் 2 நாட்கள் தான். 2 நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும். இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய். எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல. அது காலம் காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். அதை இப்போது நான் சொல்கிறேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய்? இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று. நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல. அது எனக்கு தெரிந்த ரகசியம். இது உனக்கு அறியாது. நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய். நானோ பழைய மலர். அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது. நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன். என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்து கொண்டே இருக்கும். நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன். உன்னை தண்டிப்பேன். அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது. அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி. சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும். ஆனால் உன்னை தாக்காது. சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே. நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகள் எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும். சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே. பொறுத்திரு. உனக்கான நல்ல காலம்தான் இது. நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன். யாருமின்றி தனியாய் நிற்கதியாய் நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது. நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில். நீயோ என்னை ஒரு நல்ல குருவாக, கடவுளாக, அண்ணனாக, ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. தனியாக நிற்கவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். பயப்படாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன். நீ எங்கு எப்போது போனாலும் நான் உன் கூடவே பார்த்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப்போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறவில் உன் கையில் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன். கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன். பயமின்றி மகிழ்ச்சியாக இரு.
எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன், கலங்காதே எதற்கும். விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். நீ எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும். இங்கே உன்னுடைய கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று. அதை போல நான் சந்தோஷத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று. இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? சொல்கிறேன், நன்றாக கேட்டு புரிந்து கொள். நீ விரும்பியது விரும்பியபடிதான் நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருக்குமே விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயத்தில்தான் தவறு இருக்கிறது. புரிகிறதா? புரியவில்லையா? சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான். எதற்காக என்று போய் அவரிடம் கேட்டால், முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்காகத்தான், அதன் மருத்துவ செலவுக்காகத்தான் நான் இப்போதே பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். அவன் விருப்பப்படியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான். அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக எந்த குறையும் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்மனதில் படும் கஷ்டங்களும் வெளி உலகில் காணாமல் காணும் துயரங்களும் அவரை போல இவரை போல இருக்க வேண்டும் என விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவிக்கிறான். சொல்வது புரியவில்லையா? நாம் யாரை, அவர் நன்றாக இருக்கிறாரே, இவர் நன்றாக இருக்கிறாரே, நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அவர் வெளி உலகில்தான் நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என இது விரும்பியதுதானே? அதுபடிதான் நீ விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கும். நான் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அவர் விருப்பப்படியே சந்தோஷமாக வாழ்கிறான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது இருந்தால்தான் சந்தோஷம் என விரும்பும் ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை தன்னுடைய சந்தோஷத்தை ஒத்திவைத்தே வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என கூறும் மனிதன் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும். இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மையிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான். விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பமாகும். நீ எதை விரும்புகின்றாயோ, எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. அப்படி இருந்தால்தான் இன்பம், இப்படி இருந்தால்தான் தின்பம் என்று நீ விரும்பியதால் தான் உன் விருப்பப்படி நடக்கின்றது. ஆனால் நீ விரும்பியது நடக்கும்போது அதை இன்பமாகவே நீ உணர்வதில்லை. அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை. எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பத்தை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை. சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எதிர்மறை வார்த்தைகளை புகுத்தாமல் நேர்மறையான எண்ணமாக மாற்றிக்கொள். கஷ்டப்பட்டுதான் முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பம். நிச்சயம் முன்னேறலாம் என நினைத்துக்கொள். தடைகளை எல்லாம் தாண்டிதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். தடையில்லாமல் முன்னேற வேண்டும் என நினைத்துக்கொள். தடையில்லாமல் முன்னேறுவேன் என உன் விருப்பத்தை மாற்றிக்கொள். தடைகள் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நான் சொன்னதை புரிந்து கொண்டாயா? இது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இதை அமைதியாக கேள். இந்த வாழ்க்கை அர்த்தங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். அதை நீ சரியாக விரும்ப வேண்டும் என்பதுதான் உன் வேலை இங்கு. ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்போதும் எண்ணங்களை மட்டும்தான் பிரதிபலிக்கின்றது. நீ எதை அணுகுகிறாயோ அதுவே கிடைக்கும். எதை விரும்புகிறாயோ அதுதான் கிடைக்கும், அதுதான் நடக்கும். உன் விருப்பத்தை சரியாக எண்ணிக்கொள், சரியாக விரும்பிக்கொள்.
இதை புரிந்து கொண்டு உன் விருப்பங்களை உன் விருப்பப்படியே நிறைவேற்றிக்கொள். நீ விரும்பியதுதான் நடக்கும். நீ விரும்பியபடி உன் விருப்பம் நிறைவேற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். அன்பு குழந்தையே, என்னை நீ தொட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த நொடி என்னை தொடுகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான ராஜயோகத்தை நான் வழங்கி விடுவேன். காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கும் வரை உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். கலங்காதே. எதிர்காலம் குறித்து உனக்கு பயமே இருக்க வேண்டாம். அந்த பயம் இருந்தால் அதை எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருவேன். இந்த நொடியை உன்னோடு இருப்பவரோடு மகிழ்வுடன் செலவிடு. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துவிடு. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைத்துவிடும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னுடைய அருள் உன்னை வந்து சேரப்போகின்றது. உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிவிடு. இது முருகனின் மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த முருகன் உனக்கு நிச்சயம் துணை இருப்பார். ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ சொல்லி வா. தினமும் அவருடைய அருள் உனக்கு கிடைத்து உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும். இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லி வர உனக்கு ராஜயோகம் கூடிக்கொண்டே வரும். அதை யார் நினைத்தாலுமே தடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இன்னும் சில மாதத்தில். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது. யோகம் என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது. அப்படி ஒரு யோகம் உனக்கு பாய்ந்து வரப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி என்பது மிகவுமே அதிகம். அதை ஆள்வதற்கு நீ தயாராக இரு. நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அதைவிட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம். அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை. புரிந்து கொள். உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது. உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது. அதுவும் ராஜயோகம். என்னை நீ எப்போது நினைத்தாயோ, எப்போது என்னை தொட்டாயோ அந்த நொடி முதலே உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும். முருகனின் அருளும் உனக்கு சேர்ந்து கிடைக்கப் போகின்றது. எதற்காக முருகனின் பெயரை இதில் இழுத்தேன் என்று பார்க்கிறாயா? சிவனுடைய பிள்ளை முருகன். முருகனின் லீலைகளும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நான் சொல்கிறேன் அல்லவா, நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது. எதிர்காலத்தில் உனக்கு ஆனது உன்னை வந்து சேரப்போகிறது. ராஜயோகம் பெற்றுவிட்டால் போதும், உன் வாழ்க்கை நன்றாக ஓஹோ என்று இருக்கும். யாருக்கும் கிடைக்காத யோகம் இது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. எதிர்காலத்தை, ராஜயோகத்தை எதிர்பார்த்து நீ காத்திரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பயம் வந்தாலும் என் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நீ சொல்லிப்பார். உனக்கான எதிர்காலம் என்னிடம் உள்ளது. நிச்சயம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே வா. ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ ஜபித்து வா. முருகனின் அருளும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய ஆசையும் முருகனின் ஆசையும் இணைந்து உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். எல்லாம் ஜெயமே. வாழ்க்கை என்ற வட்டத்தில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்ற 4 முனை சக்கரத்தில் சுற்றுவதுதான் எல்லா உயிரினத்தை அடிப்படையான விதி. அதுதான் உனக்கும் வட்டம். உன்னுடன் உன் பக்கமாகவும் இருக்கும், உனக்கு எதிரான பக்கமாகவும் இருக்கும். இரண்டையும் ஏற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற கிரீடத்தை சூடி மேலும் வாழ்வில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கையை வெல்வாய். நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உண்டு. நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனெனில் நான் படைத்த பிள்ளை நீ, நான் வளர்த்த முல்லை நீ. கவலைகளை தள்ளிவை, நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய். எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கிறது உன்னுடைய நேரம்.
இன்று முடிவு எடுக்கலாம், நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என்று உன் நேரத்தை வீணடிக்கிறாய். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி. பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து. உன் 3 காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய் தேவா செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாய்? உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று யோசித்த பிறகே அது உன்னை தேடி வந்து அடையும். உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன். உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன். உன் கூடவே இருந்து உன்னை காப்பேன். வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கவலைப்படுகிறாய். கண்ணை திறந்து பார். நான் உன்னுடன் இருப்பது உனக்கு தெரியும். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கும் நிலையை வாழ்வின் துவக்கம் முதல் கடைபிடித்து வருகிறேன். யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு இல்லை. யாரையும் புண்படுத்துவதும் கிடையாது. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கிறேன். எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுபறியாக உள்ள பிரச்சனையை முடித்து கொடுக்க போகிறேன். தயவு செய்து நான் கொடுப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் கொடுப்பது எப்போதும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் கேட்பது உங்களிடம் 2 மட்டுமே. நம்பிக்கை, பொறுமை. இவை 2 மட்டும் எனக்கு தாருங்கள். மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உன்னுடன் இருப்பது இந்த சாய் தேவா. இனி எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான குணம் என்பதையே அது வெறுக்குலைய செய்துவிடும். சிறிது காலம் அமைதி கொள். காலம் தகுந்த தீர்ப்பை தரும். நல்ல மாற்றத்தையும் தரும். பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய். 1 வாரம்தான். 1 வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழுதாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன். நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன். நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை, பொறுமை. இவை 2 மட்டுமே. பண தேவை இருப்பது எனக்கு தெரியும். அவசரமாக உனக்கு பணம் தேவைப்பட்டால் பிரியாணி இலையை எடுத்து அதில் உனக்கு தேவையான காசை எழுதி சாமியின் பாதங்களில் வைத்து விடுங்கள். உங்கள் பூஜை அறையில் வைத்து 2 நாட்கள் தீபமேற்றி அதை வழிபட்டு வாருங்கள். ஒரே வாரத்தில் உனக்கு தேவையான பணம் உன் கைக்கு கிடைக்கும். இது உண்மை. இது சத்தியம். கண்டிப்பாகவே கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து பார்.